ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على سيدنا وحبيبنا بن عبد الله وعلى آله وصحبه ومن استنى بسنته واهتدى بهديه إلى يوم الدين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. أما بعد، அனைத்தும் இவ்வுலகை படைத்தாலும் வல்லமை மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் அருமை தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவளவும் வழுகாது பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீனிலே சுன்னாவிலே வாழவிருக்கும் அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாவதாக. எனது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நாம் எவற்றை எடுத்து நடக்க வேண்டும் என கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை முடிந்தவரை எடுத்து நடக்கவும், இவற்றிலிருந்து நாம் விலகி நடக்க வேண்டும் என எம்மை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக விலகி நடந்து கொள்ளும்படியும் எனக்கும் உங்களுக்கும் அன்பாக வசியத்தாக நசீஹத்தாக கூறிக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய எமது இந்த ஹுத்பாவிலே இஸ்லாம் போற்றும், இஸ்லாம் தனது அடையாளமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஹுத்பாவை நாங்கள் கேட்டு செல்லும் போது அந்த பண்பை பற்றிய விளக்கத்தோடு வீட்டுக்கு சென்று அது வீட்டிலும் அந்த பண்பு வீட்டில் இருப்பவர்களிடமும் பரிணமிக்க வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை இவ்வாறு கூறுகின்றார்கள்: இன்ன லிகுல்லி தீனின் ஹுலுகன் வ ஹுலுகுல் இஸ்லாமில் ஹயா. உலகில் ஒவ்வொரு மார்க்கத்துக்கும், ஒவ்வொரு கோட்பாட்டுக்கும், ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் ஒரு முக்கியமான பிரத்யேகமான ஒரு குணம் இருக்கும். இஸ்லாத்துடைய குணம் வெட்கம் என கூறினார்கள். ஆகவே இஸ்லாம் தனக்குரிய அடையாளமான ஒரு குணமாக வெட்கத்தை வைத்திருக்கின்றது. இந்த வெட்கம் என்பது எம்மிடம் எந்த அளவுக்கு இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் முஸ்லிம்களாக இஸ்லாத்துடைய அடையாளத்தை சுமந்தவர்களாக இருக்கின்றோம். வெட்கம் எம்மை விட்டு எவ்வளவு தூரம் போகின்றதோ அந்த அளவுக்கு நாம் இஸ்லாத்தை விட்டு தூர போய்கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் காட்டி தந்த கலாச்சாரத்திலிருந்து நாங்கள் தூர சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி இந்த கூற்று நமக்கு தெளிவாக காட்டுகின்றது. இந்த வெட்கம் என்றால் என்ன என்பதை பற்றி இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறும் பொழுது கூறுகின்றார்கள், குலுகுன் யபஅசு சாஹிபஹு அலா இஜ்தினாபில் கபீஹ் வ யம்னஉ மின தக்ஸீர் ஃபீ ஹக்கில் ஹக் என கூறினார்கள்.
வெட்கம் என்பது எவையெல்லாம் எமது தன்மானத்துக்கு பொருத்தமில்லையோ, எவையெல்லாம் அசிங்கமாக பார்க்கப்பட வேண்டுமோ அவற்றிலிருந்து தூரமாக இருப்பதும், அதே போன்று நாம் யாருக்கெல்லாம் என்னென்ன கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த கடமைகளில் கொஞ்சமும் குறை செய்யாமல் இருப்பதுதான் வெட்கம் என இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். ஜுனைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறும் பொழுது கூறுகின்றார்கள், வெட்கம் என்பது ஒரு குணம். அந்த குணம் எங்கே இருந்து தோன்றுகின்றது என்றால், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள், அளப்பரிய நிஅமத்துக்களையும் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களையும் ஒரே நேரத்தில் நாங்கள் சிந்தித்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இவ்வளவு நிஅமத்துக்களை அனுபவித்துக் கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுடைய கோடிக்கணக்கான நிஅமத்துக்களை அனுபவித்துக் கொண்டு நாங்கள் இவ்வளவு குறைகளை செய்து கொண்டிருக்கின்றோமே என்ற அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான் வெட்கம் என கூறுகின்றார்கள். ஆகவே வெட்கம் இல்லாமல் நாங்கள் இருக்கின்றோம் என்றால் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை, அருள்களை அனுபவித்துக் கொண்டு அவற்றுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க முடியாமல், இருக்க தெரியாமல் அல்லாஹ்வுடைய கடமைகளை பாழாக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதுதான் வெட்கமாக இருக்கின்றது. அது இல்லாத போது நாங்கள் எம்மை மற்றொரு முறை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், நாங்கள் யாராக இருக்கின்றோம் என்றதை பார்க்க வேண்டும். இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், வெட்கம் என்பது உலகில் மனிதனுக்கு மட்டுமே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கின்றது. யாரிடம் வெட்கம் இல்லையோ அவன் மனிதனாக இருப்பதற்கு இரத்தமும் சதையும் மட்டுமே இருக்கின்றது. அவனிடத்திலே மனிதாபிமானத்தில் எதுவும் இல்லை. அவனிடத்திலே எந்த ஒரு நன்மையும், எந்த ஒரு சிறந்த செயலையும் அவனிடம் எதிர்பார்க்க முடியாது. அன்பர்களே, இந்த இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமானது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். கடன் கொடுத்த ஒருவனிடத்திலே கடனை நாங்கள் கேட்க செல்லும் பொழுது அவன் தர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போவது எப்போது என்றால், வெட்கம் இல்லாத போது நான் கடனை தர மாட்டேன் என தைரியமாக கூறுவான். 4 பேருக்கு முன்னால் நான் அசிங்கப்பட்டு விடுவேனே, கடனை கொடுத்து விட வேண்டுமே என்ற எண்ணம் இல்லாமல் போகும் போது அவனிடத்திலே வெட்கம் இல்லை என்பது பொருளாக இருக்கின்றது. அதே போன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கடமைகளை செய்வதிலோ, பிள்ளைகள் பெற்றோருடைய கடமைகளை செய்வதிலோ கொஞ்சமாவது வெட்க உணர்வாவது இருந்தால் ஓரளவுக்கு அவன் தனது கடமைகளை செய்வான். மக்கள் பார்ப்பார்களே, அதற்காகவாவது நான் இதை செய்ய வேண்டுமே என்று ஒருவனால் நினைக்க முடியாத போது அவன் உலகத்தில் எந்த பாவத்தையும் செய்வான். அவனுடைய வாழ்க்கையிலே பாதகமான செயல்கள் அனைத்தும் சாதாரண விடயமாக மாறிவிடுவதை பார்க்கின்றோம். ஆகவே இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவது போன்று, வெட்கம் என்பது மனித உணர்வுகளில் மிகவும் உன்னதமான ஒரு உணர்வாக இருக்கின்றது. இந்த வெட்க உணர்வு இல்லாத போது அவன் எந்த பாதகமான செயலையும் செய்வான், எந்த கடமைகளையும் உதாசீனப்படுத்துவான் என்பதைத்தான் இவர்கள் கூறுகின்றார்கள். நவீன காலத்திலே வாழ்ந்த முஸ்தபா சிபாஇ என்று சொல்லக்கூடியவர், அவருடைய ஒரு புத்தகம், அவருடைய நூல் ஹாகதா அல்லமத்னியல் ஹயா, இவ்வாறு தான் எனக்கு வாழ்க்கை கற்றுத்தந்தது என அவருடைய வாழ்க்கை பாடங்களை சொல்லக்கூடிய நேரத்திலே அவர் கூறுகின்றார், இதா ஹம்மத் நஃப்ஸுக பில் மஅசியத்தி ஃபதக்கிர்ஹா பில்லாஹ், உனது உள்ளம் ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என நினைக்கும் பொழுது முதலாவதாக இறையச்சத்தை முன்வைத்து அந்த உள்ளத்தை தடுத்து பார், அல்லாஹ்வை பயந்து கொள் என்று நீ சொல். மனமே, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல். அவ்வாறும் அந்த மனம்
பாவத்தை செய்ய வேண்டும் என்ற முடிவில இருக்கிறது என்றால், இரண்டாவதாக நீ அதற்கு கூர், மக்கள் பார்ப்பார்கள், உனது தன்மான உணர்வுக்கு இழிவாக இருக்கும், உனது வாழ்க்கையிலே நீ கட்டி காத்த உனக்கு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சுயமரியாதை பாதிக்கப்பட்டு விடும் என்று உனது உள்ளத்துக்கு நீ சொல்லிப்பார். அப்போதாவது அந்த பாவத்திலிருந்து அது விலகுமா என்று பார். அப்போதும் உனது உள்ளம் அந்த பாவத்தை செய்ய நினைத்தால் இரையச்சத்தை புறக்கணித்து விட்டு, வெட்க உணர்வை புறக்கணித்து விட்டு பாவத்தை செய்ய விளைந்து விடுமாக இருந்தால், ஃபஅலம் அன்னக கதின் கலப்த ஹிமாரன், அப்பொழுது நீ உணர்ந்து கொள், இப்பொழுது நீ மனிதன் அல்ல, ஒரு கழுதையாக நீ மாறிவிட்டாய் என்பதையாவது நீ புரிந்து கொள். மனிதனாக வாழ்வதற்கு வெட்கம் இருக்க வேண்டும். இரையச்சம் உன்னதமானவர்களிடத்திலே இருக்கும், வெட்கம் மனிதர்களிடத்திலே இருக்கும். உன்னால் உன்னதமானவனாகவும் இருக்க முடியாது, சாதாரண ஒரு மனிதனாகவும் இருக்க முடியாது என்றால் நீ கழுதையாக மாறிவிட்டது என்பதையாவது உணர்ந்து கொள் என்று முஸ்தபா சிபாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, வெட்கம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது சிலரிடத்திலே எதற்கும் வெட்கப்படுவார்கள், உண்மையை சொல்லுவதற்கும் வெட்கப்படுவார்கள், படிப்பதற்கும் வெட்கப்படுவார்கள், சமூகத்திலே ஏதாவது ஒரு நல்ல விடயங்களை செய்ய போனாலும் வெட்கப்படுவார்கள். வெட்கம் இதுவல்ல. வெட்கம் என்பது இரண்டு வகையாக இருக்கும். முதலாவதாக, நல்ல வெட்கம் என்பது மனிதனை நல்ல விடயங்களை செய்ய தூண்டும், கெட்ட விடயங்களில் இருந்து அவனை தடுக்கும். இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வெட்கமாக இருக்கின்றது. இதற்கு மாற்றமாக கோழைத்தனமாக சமூகத்திலே நல்ல விடயங்களை செய்வதற்கோ தூண்டுவதற்கோ தைரியம் இல்லாமல், சமூக நல்ல விடயங்களிலே சேர்ந்து அவற்றோடு செல்ல முடியாமல், தனது முன்னேற்றத்துடைய பாதையிலே நடக்க முடியாமல் இவ்வாறு இருப்பதை ஒரு சிலர் வெட்கம் என்று சொல்லுவது அது கேலி கூத்தாக இருக்கின்றது. அது வெட்கம் அல்ல. வெட்கம் என்றால் நல்ல விடயங்களை செய்வதற்கு தூண்ட வேண்டும், பாவங்களிலிருந்து மானக்கேடான விடயங்களிலிருந்து தடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கும் மக்களுக்கும் நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வெட்கமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வெட்கம் என்பது பிறவி குணமாகவே இருக்கும். அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் வெட்கம் என்பது ஓரளவுக்காவது கொடுக்கப்பட்டுத்தான் அவர்கள் பிறப்பார்கள். சிலருக்கு வெட்க சுபாவம் அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு வெட்க சுபாவம் அந்த உணர்வு குறைவாக இருக்கும். இது இயல்பிலே இருக்கக்கூடிய வெட்க உணர்வாக இருக்கின்றது. ஆனால் வெட்க உணர்வை ஒரு முஃமின் வளர்த்து கொள்ள முடியும். எவ்வாறு வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நான் அனுபவிக்கின்றேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய அறிவிலிருந்து நான் விலக முடியாது, அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து நான் விலக முடியாது, தனிமையில் இருக்கும் பொழுது நான் பாவங்களை செய்துவிட்டால் மறுமையிலே எனது பாவங்கள் அம்பலப்படுத்தப்பட்டு விடும் என்ற இஸ்லாம் கூறக்கூடிய அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதலின் மூலமாக வெட்கத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும், வளர்த்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, எதற்காக நாங்கள் வெட்கப்பட வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஹயாஉ வல் ஈமானு குரினா ஜமீஅன் இதா ருஃபிய அஹதுஹுமா ருஃபியல் ஆஹர். வெட்கமும் ஈமானும் ஒன்றாக இணைக்கப்பட்ட இரண்டு விடயங்களாக இருக்கின்றன. இவற்றில் இந்த இரண்டில் ஏதோ ஒன்று போய்விட்டால் மற்றது நின்று விடாது, மற்றதும் போய்விடும். வெட்கம் இல்லாதவனிடத்திலே இறை விசுவாசமும் இருக்க முடியாது, இறை விசுவாசம் இல்லாதவனிடத்திலே வெட்கமும் இருக்க முடியாது என்பதைத்தான் இது நமக்கு கூறுகின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் சுவர்க்கம் செல்வதற்கான
உத்தரவாதம் என்பது ஈமான் மட்டும் தான் என்றால் அந்த ஈமானோடு இணைந்ததாக வெட்கம் இருக்க வேண்டும். வெட்கம் இல்லாத போது எமது ஈமானிலே பழுது இருக்கின்றது, எமது ஈமானிலே குறைபாடு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், எல்லா நற்குணங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது வெட்கம் தான் என கூறுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் இதை விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எங்கெல்லாம் நல்லவர்களாக நாங்கள் நடிக்கின்றோமோ அந்த இடத்திலெல்லாம் எங்கோ ஒரு மூலையிலே இருந்து, எமது உள்ளத்தின் மூலையிலே இருந்து வெட்கம் எம்மை தடுக்கின்றது என்பதுதான் அர்த்தமே தவிர நாங்கள் உத்தமர்கள் என்பதற்காக நல்லவர்களாக நடிப்பதில்லை. ஆகவே நாங்கள் நடித்தாலும் எமது வாழ்க்கையிலே இயல்பாக நடந்தாலும் அந்த இரண்டுக்குமே காரணமாக இருக்கக்கூடியது எமது உள்ளத்திலே ஏதோ ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம் தான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய உலகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் இளைஞர்களிடத்திலே, யுவதிகளிடத்திலே கொஞ்சமாவது வெட்கம் இருக்கக்கூடாதா என்று நாங்கள் பேசக்கூடிய அளவுக்கு நாங்கள் மாறிவிட்டோம் என்றால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தந்திரங்கள் என்ன, இதற்கு பின்னால் திரைமறைவில இருக்கக்கூடிய இரும்பு கரங்கள் என்ன, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, யார் திட்டமிடுகின்றார்கள் என்பதை நாங்கள் ஒருமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கலை விழாக்களிலே, பாடசாலை வருடாந்த விழாக்களிலே, அதே போன்று எமது சமூகத்திலே நடக்கக்கூடிய எந்த விழாவாக இருந்தாலும் இப்போது அந்த விழாக்கள் எல்லாம் வெட்கம் இருக்கக்கூடாது என்பது ஒரு விதி போன்றே வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வெட்கம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது என்பதற்காக விளம்பரங்கள் கூட வெட்கம் இல்லாமல் தான் விளம்பரங்களை செய்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் சாதாரணமாக நாங்கள் சொல்லிவிடுகின்றோம், இதற்கு பின்னால் யகூதிகளும் நசாராக்களும் தான் இருப்பார்கள் என்று நாங்கள் கூறுகின்றோமே. ஏன் இந்த யகூதிகளும் நசாராக்களும் இந்த வெட்கத்தை அழிப்பதற்காகவே முயற்சிக்கின்றார்கள் என்ற கேள்வியை ஒரு முறையாவது நாங்கள் கேட்டு பார்த்திருக்கின்றோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன மிம்மா அத்ரக அன்-நாஸ் மின் கலாமின் நுபுவத்தில் ஊலா இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னஹ் மா ஷிஅத் என்பதை தான் புகாரிலே வரக்கூடிய இந்த ஹதீஸை நாங்கள் இன்றாவது கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே வெட்கம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு பின்னால் யகூதிகளும் நசாராக்களும் இருக்கின்றார்கள் என்றால் அந்த யகூதிகளும் நசாராக்களும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்திருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற இரண்டு நபிமார்கள் அவர்களுக்கு வந்தார்கள். புகாரிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ் என்ன கூறுகின்றது என்றால், முன்னிருந்த நபிமார்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு விடயம், முன்னிருந்த நபிமார்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால், வெட்கம் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய்வாய் என்பது எமக்கு மட்டும் சொல்லப்பட்டது அல்ல. தௌராத்தை சுமந்த யகூதிகளுக்கும் சொல்லப்பட்டது, இன்ஜீலை சுமந்த நசாராக்களுக்கும் சொல்லப்பட்டது என்றால் அவர்களுக்கு தெரியும், ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு சமூகத்தில் எல்லா பாவங்களும் சாதாரணமாக மாற வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகத்திலே வெட்கம் இருக்கக்கூடாது என்பதை அவர்களுடைய நபிமார்கள் சொன்னார்கள். நபிமார்கள் சரியாக சொன்னார்கள். ஏனென்றால் வெட்கப்படாவிட்டால் எந்த பாவத்தையும் செய்ய உனது மனம் தூண்டிவிடும் என கூறினார்கள் நபிமார்கள். ஆனால் அந்த நபிமார்களுடைய அந்த வார்த்தையை அவர்கள் எடுத்தார்கள், அதன் உண்மையை விளங்கினார்கள். நாங்கள் சமூகத்தை சீரழிக்க வேண்டும், உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களும் சீரழிந்து போக வேண்டும், அதனுடைய விளைவுகளை, அதனுடைய லாபத்தை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் வெட்கம் இல்லாவிட்டால் விரும்பியதை செய். ஆகவே வெட்கத்தை நாங்கள் களைந்து விட்டால் எல்லா சமூகமும் வெட்கம் இல்லாத போது எவற்றையெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ அனைத்தையும் செய்து விடும் என்பதை அவர்கள் புரிந்திருக்கின்றார்கள். அதனுடைய விளைவாக எல்லா
மட்டங்களிலும் குழந்தை பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் வெட்கம் இல்லாத ஒரு கலாச்சாரத்தை ஒவ்வொரு விடயத்திலும் உருவாக்கி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு சில விளையாட்டுக்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த விளையாட்டுக்களை பார்க்கும் பொழுது 100 நூல்களால் சொல்ல முடியாத அசிங்கத்தை அவர்கள் ஒரு விளையாட்டிலே சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு கேவலமாக வெட்க உணர்வை தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இப்னு அதியிலே பதிவாகி இருக்கின்றது, மன் அல்கா ஜில்பாபல் ஹயா ஃபலா கீபத லஹு. அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுய கௌரவம் தன்மானம் இருக்கின்றது என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், என்ன பஞ்சமா பாதங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவனுக்கும் தன்மானம் இருக்கின்றது, சுய கௌரவம் இருக்கின்றது. தன்மானமும் சுய கௌரவமும் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவனிடத்திலே கொஞ்சமாவது வெட்கம் இருக்க வேண்டும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அல்கா ஜில்பாபல் ஹயா, வெட்கம் என்ற ஆடையை யார் களைந்து போடுகிறார்களோ ஃபலா கீபத லஹு, அவனை பற்றி புறம் பேசக்கூடாது, யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது, அவனை பற்றி புறம் பேசக்கூடாது என்ற அந்த விதியிலிருந்து அவன் விலகி விடுகின்றான். அவன் தன்மானமாக சுய கௌரவத்தோடு வாழ்வதற்கு தகுதியற்றவன். வெட்கம் என்ற ஆடையை களைந்து விட்டால் புறம் பேசக்கூடாது, குறைகளை, மற்றவருடைய குறைகளை சொல்லக்கூடாது என்ற விதியிலிருந்து அவன் விலக்காக போய்விடுகின்றான். விதிவிலக்காக அவன் தன்மானத்தை பாதுகாக்க தெரியாதவன். அவனை பற்றி யாரும் எதுவும் பேசிவிடலாம் என்ற நிலைமைக்கு அவன் தள்ளப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, எமது முன்னோர்களான சஹாபாக்கள் வெட்கத்துடைய விடயத்திலே எவ்வாறு இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது நுனிமூக்கில் விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வெட்கம் இருந்ததை பார்க்கின்றோம். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கதைகள் கூட எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை இந்த வரலாறு நமக்கு கூறுகின்றது. அவர்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், தோழியே, நான் மரணித்ததற்கு பின்னால் உயிரோடு அல்ல, நான் மரணித்ததற்கு பின்னால் எனது உடலை சுமந்து கொண்டு போகும் பொழுது மரணித்த கஃன் செய்யப்பட்ட அந்த உடம்பை ஆண்கள் பார்த்து விடுவார்களே என்பது எனக்கு நீண்ட நாளாக கவலையாக இருக்கின்றது என ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணத்துக்கு பின்னால் கூட எனது கஃன் செய்யப்பட்ட உடம்பை கூட ஆண்கள் பார்த்துவிடக் கூடாதே என்று கவலைப்படுகின்றார்கள். அப்போது அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆரம்ப ஹிஜ்ரத்தான ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், தோழியே, நான் ஹபஷாவுக்கு சென்ற நேரத்திலே ஒரு காட்சியை நான் கண்டேன். அங்கே ஜனாசாக்கள் தூக்கிச் செல்லப்படும் பொழுது காட்டு மரங்கள் வளைந்து கொடுக்கும் காட்டு மரங்களை அவர்கள் வளைத்து அதை கட்டி அதற்கு மேலால் ஒரு துணியை போட்டு ஜனாசாவை எடுத்து செல்வதை நான் கண்டேன் என கூறுகின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நீண்ட நாட்கள் கவலையோடு இருந்த கவலைக்கு அவர்களுக்கு விடை கிடைத்து விட்டது கூறுகின்றார்கள். நான் வசியத்தாக சொல்லுகின்றேன்,
நான் மரணித்து விட்டால் எனது ஜனாசா எடுத்து செல்லப்படும் பொழுது உயிரற்ற இந்த ஜடத்தை கூட, கஃன் செய்யப்பட்ட இந்த ஜடத்தை கூட எந்த ஆண்களும் கண்டுவிடக் கூடாது. நீங்கள் ஹபஷாவில் எவ்வாறு ஜனாசாக்கள் எடுத்து செல்லப்படுவதை பார்த்தீர்களோ அதே போன்று எனது ஜனாசா எடுத்து செல்லப்பட வேண்டும் என கூறினார்கள். அதே போன்று அவர்களுடைய ஜனாசா எடுத்து செல்லப்படுகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே வீட்டில் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். அதற்கு பின்னர் அவர்களுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அதே வீட்டில் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டுக்குள் இருக்கும் பொழுது சாதாரணமாக இருப்பார்கள். எப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அதற்கு பின்னால் அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழ்ந்த வீட்டில் தான் 3 ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த நேரத்தில் அவர்கள் மண்ணுக்கு கீழே இருக்கின்றார்கள், உயிரோடு இல்லை, ஜனாசாவாக இருக்கின்றார்கள், எந்த விதமான உணர்வுகளும் இல்லை. அப்படி இருந்தும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே ஆடை விடயத்திலே தன்னை முழுமையாக மறைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாம் என்றால் எமது வெட்கம் எந்த இடத்திலே நழுவிவிட்டது என்பதை பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாங்கள் இப்பொழுது பாவம் செய்கின்றோம் என்றால், வெட்கக்கேடானவர்களாக நாங்கள் இப்போது இருக்கின்றோம் என்றால், இன்னும் 1/4 நூற்றாண்டிலே, அரை நூற்றாண்டிலே நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதை எம்மை எந்த படுகொலியிலே தள்ளிவிடும் என்பதை ஒரு முறையாவது நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அன்புக்குரியவர்களே, எமது பிள்ளைகள் படிக்க வேண்டும். ஆம், வெட்கத்தோடு படிக்க வேண்டும். வெட்கத்தோடு இருப்பது என்பது ஃபர்து ஐனாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு வைத்தியர் இருக்க வேண்டும், ஒரு சட்டத்தரன் இருக்க வேண்டும், ஒரு ஆலிம் இருக்க வேண்டும், ஒரு ஹாஃபிஸ் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு துறையிலும் இருக்க வேண்டியது ஃபர்து கிஃபாயாவாக இருக்கின்றது. ஃபர்து கிஃபாயாவுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாங்கள் ஃபர்து ஐனுக்கு கொடுக்கின்றோமா என்பதை பற்றி ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வெட்கத்தை வளர்ப்பதற்கான வழிகளை நாங்கள் பார்ப்போம் என்றால், முதலாவதாக அல்லாஹ் எம்மை எவ்வளவு தூரம் அறிந்திருக்கின்றான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எமது உள்ளத்திலே ஓடக்கூடிய எண்ணங்கள் உள்ளத்திலே தங்கி இருக்கும் எண்ணங்கள் அல்ல, உள்ளத்திலே ஓடக்கூடிய எண்ணங்களை கூட அறிந்தவன். நாங்கள் வெட்கம் இல்லாமல் நடப்பதை அறியக்கூடியவன். அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள் எத்தனை கோடி கோடியான நிஅமத்துக்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வெட்கத்தோடு வெட்கம் இல்லாமல் நன்றி கட்டவர்களாகவும் இருக்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா நொடியும் விலகாமல் எம்மை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எமது முன்மாதிரிகள் யார்? இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எமது பெண் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏன் முன்மாதிரியாக நாங்கள் அமைத்து வைக்க கூடாது? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஏன் எமது மனைவிமார் பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக காட்டக்கூடாது? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏன் எமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடாது? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வெட்கத்தை பார்த்து மலக்குகளே வெட்கப்படுகின்றார்களே, அந்த பரம்பரையில் நாங்கள் வந்தவர்கள், அந்த ஈமானிய பரம்பரையை கொண்டவர்களா? அப்படி என்றால் நாங்கள் நல்ல முன்மாதிரிகளை ஏன் கை நழுவ விட்டு விட்டோம்? கடைசியாக கபரிலே நாங்கள் நெருக்கப்படுவோம், மஹ்ஷரிலே நாங்கள் விசாரிக்கப்படுவோம், சிராத்திலே சில வேளை நாங்கள் நரகத்திலே தள்ளப்படுவோம் என்ற எண்ணங்களோடு நாங்கள் வளர்வதோடு எமது பிள்ளைகளையும் நாங்கள் வளர்ப்பதற்கு நாங்கள் முற்பட்டு விட வேண்டும். அல்லாஹு தஆலா எம்மையும் எமது பிள்ளைகளையும், குறிப்பாக பெண் பிள்ளைகளை வெட்கமுள்ள பிள்ளைகளாக, வெட்கமுள்ளவர்களாக மாற்றித் தர வேண்டும்.
எமது பிள்ளைகளை வெட்கத்தோடு வளர்ப்பதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். வெட்கம் எவ்வளவு முக்கியமான உணர்வு, வெட்கம் எவ்வளவு முக்கியமான குணம், இஸ்லாத்தின் அடையாளம் என்பதை இதற்கு பின்னராவது நாங்கள் புரிந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்கி வைக்க வேண்டும். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.